வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். பத்திரிகையாளர் திரு சுவேர் அவர்கள் இன்றைக்கு தேசிய அரசியலினுடைய நகர்வுகள் பற்றி பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எலெக்ஷன் முடிவுக்கு பிறகு பாஜக தனி பெரும்பான்மை இழந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் என்டிஏ இலக்கல் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதன் பிறகு என்டிஏக்குள்ளே நிதிஷோட கை உயர்ந்திருக்கு, சந்திரபாபு நாயுடு கையில் உயர்ந்திருக்கு. இவங்க இந்தியா கூட்டணிக்கு வருவாங்களா அப்படின்ற மாதிரி சில அரசியல் எதிர்பார்ப்புகள் பெரிய லெவலில் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இந்த விஷயங்கள் போகிறதுக்கு மத்தியிலே திரும்பவும் மோடி நாயுடுனுடைய டிமாண்டையும் நிதிஷோட டிமாண்டையும் நிறைவேற்றி கொடுத்து அவர் கம்ஃபர்டபுளாக உட்காருவார் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 8ஆம் தேதி பதவியேற்க போகிறாங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2 கட்சி தான் கூட்டணி தேவை அப்படிங்கும்போது ஈஸியாக அதை கொண்டு போயிடுவாங்க. ஒரு சில மாநிலங்களில் அவர்கள் 1 சீட் 2 சீட்டை வச்சு ஆட்சி அமைச்சமா அவர்கள் எப்படி பண்ண தெரியும்னு தெரியும். அதனால் ஆட்சி அமைக்க போகிறது பிஜேபியுடைய அரசாங்கம் தான். நம்ம ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிறாட்டியும் சரி, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிஜேபியினுடைய ஆட்சி தான். ஆனால் அது எப்படி போக போகுதுங்கிறதான் இனி அடுத்து நடக்கக்கூடிய விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வேறு ஒரு சித்தாந்தத்தில் உள்ளவங்க. சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், இந்த பக்கம் நிதிஷ் ஆகட்டும். நிதிஷை பொறுத்த வரைக்கும் அவருடைய மெயின் அஜெண்டாவை ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆல்ரெடி பீகாரில் செஞ்சு காமிச்சிட்டாரு. அகில இந்திய அளவில் செய்யணும்னு அதை ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அவர் தேர்தலையும் பேசுகிறார். ஆனால் இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட இந்த மாதிரி நெருக்கமாக இல்லை, தனியாக தான் ஜெயிச்சிருக்காரு. அவருடைய முழுக்க அவருடைய ஸ்கோர் தான் அது 15ங்கிறது. இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாரு 4% ஆந்திராவில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம்ன்றாங்க. இந்த இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடுங்கிறது நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு அவங்க மொத்தத்தில் பேசி ஓட்டு கேட்குறாங்க. இப்போ 2 பேரும் வேறு வேறு சித்தாந்தத்தில் கொள்கையில் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஆட்சியை அமைக்க போகிறாங்க. அவங்க 2 பேருடைய இதில் தான் கூட்டணியெல்லாம் ஆட்சியை வரப்போகுது. இந்த ஆட்சியினுடைய 2 கடிவாளமே இவங்க 2 பேர் தான். அடுத்து இவங்க எப்படி நகர்த்திட்டு போகிறாங்கன்னு தெரியுது. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி கட்சியில் அரவணைச்சு ஆட்சி பண்ணுறது காங்கிரஸுக்கு ரொம்ப ஈஸி. 2004 இருக்கட்டும், 2014 வரைக்குமே கூட்டணி கட்சியினுடைய தயவில் தான் ஆட்சியை ரன் பண்ணி போனாங்க. அதனால் காங்கிரஸுக்கு அந்த இது தெரியும். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 10 ஆண்டுகளில் வாஜ்பாய் விட்டுருங்க, வாஜ்பாய் கூட்டணி ஆட்சி தான் இருந்தார். அவர் சாஃப்டான ஒரு அரசியல்வாதிங்கிற மாதிரி அவருக்கு வேற ஒரு முகம். இந்த 2014 2024 வரைக்கும் இந்த 10 ஆண்டுகளில் இவர்கள் எந்த கட்சியும் மதித்ததில்லை, எந்த கூட்டணியும் அவங்க கூட வச்சது கிடையாது. 2014 ஃபுல் மெஜாரிட்டியில் வர்றாங்க, 2019 ஃபுல் மெஜாரிட்டியில் வர்றாங்க. அப்படிங்கும்போது யாருடைய தயவும் இல்லாமல் நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க, தான் மட்டுமே ராஜா அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு வேறு ஒருவர் 2 பேருடைய பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது அவர்கள் அதை அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. நான் நினைச்சதெல்லாம் சாதிச்சிருந்தாங்க. ஒரே நாள் நைட்டில் காசு செல்லாது, ஒரே நாள் நைட்டில் 21 நாள் லாக்டவுனு. அவர் நினைச்சதெல்லாம் ஒரு மன்னர் மாடியில் ஏறி ஒரே நாள் நைட்டில் எல்லாத்தையும் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் அது செய்ய முடியாது. ஏன்னா சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாநில கட்சி தான். இந்த பக்கம் இவரும் ஒரு மாநில கட்சி. மாநில கட்சிகளுடைய பிரச்சனைகள் அவங்க பேசுவாங்க. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்காங்க. இப்போ இந்த 2 பேர் எடுத்துக்கிறாங்களா? அப்படிங்கும்போது இவர்களுடைய அஜெண்டாவை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதையும் மீறி இந்த 2 கட்சியிலையுமே அவங்க உடைக்கிறதுக்கு வழி பார்ப்பாங்க. எஸ், நம்ம இதுதான் ரொம்ப முக்கியமான டைம். ஏன்னா இந்த 2 கட்சியிலும் இப்போ நான் ஒரு ஸ்கீமை கொண்டு வரேன், நீங்கள் முட்டுக்கட்டை போடணும், அவங்க கட்சியை நான் உடைப்பேன். இதுதான் அவருடைய வரலாறு. இப்படி தான் செய்வாங்க. இந்தியா கூட்டணியும் அது நடக்கும். இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாதிக்கப்பட்ட மாநில கட்சிகள், பிரதானமான கட்சிகள் இதில் தான் அதிகமாக இருக்காங்க. எல்லாருமே பாஜகவில் பாதிக்கப்பட்டவங்க. அந்த கட்சிக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்குது. அவங்களாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க பார்க்குறோம். பட் இந்திய கூட்டணியில் அந்த மாதிரியான விஷயம் கடந்த காலத்தில் காங்கிரஸ் செஞ்சதில்லை. இந்த மாதிரியான கட்சியில் முடக்கிறதோ கட்சியில் காணாமல் பார்க்குறதோ அந்த வேலையை செஞ்சதில்லை. பட் இங்கே வெளிப்படையாக செஞ்சுருக்காங்கிறது பல ட்ராக் ரெக்கார்ட் நாம் பார்க்குறோம். இப்படி ட்ராக் ரெக்கார்டு பாஜகவுக்கு இப்படி இருக்குது, குறிப்பாக மோடிக்கு இப்படி இருக்குது. அப்படிங்கும்போது அவரோட எப்படி அடுத்த 5 வருஷத்தை நம்மளால் ஒரு சுதந்திரமாக பயணிக்க முடியும் அப்படின்ற ஒரு நெருக்கடி 2 பேருக்கும் உருவாகாதா? இல்லை, அது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு சூழ்நிலை வர்றப்ப இப்போ என்னென்னா, நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறார். பிஜேபி ஒருவேளை அப்படி தகுதத்தம் பண்ணால் கூட இந்த பக்கம் தேசியாவது உள்ளே வந்துடுவார், கை கொடுக்குறது ரெடியாக இருக்கார். ஓகே, அப்படின்னு அங்கேருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே அவங்க யாருடைய மெஜாரிட்டியும் தேவையில்லை, ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்கிறார். அப்படிங்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்காங்க மாநில லெவலில். அப்படி ஒரு சிக்கல் வர்றப்ப நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அப்படி ஈஸியாக விட மாட்டாங்க. இப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வருவாங்க, இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா லெவலில் நடக்கணும் அப்படின்னு இவர் வச்சாருன்னா அவங்க முடியாதும்பாங்க. அப்போ ஒரு முரண்பாடு ஏறப்ப என்ன செய்யணும், அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு வெளியே பார்ப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரப்ப சந்திரபாபு நாயுடு முடியாதுன்னு சொன்னார்னா இப்போ அங்கே அதை உடைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இதெல்லாம் நடக்கும், அவங்களுக்கும் தெரியும். இப்போ ஒரு ஸ்மூத்தாக போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை எடுத்திருக்காங்க. ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எப்படி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் ரொம்ப கவனிக்க வேண்டிய 2 பேரும் கவனிக்க வேண்டியது, 2019
மோடிக்கு எதிராக எதிர்க்கட்சியில் ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய போராட்டத்தை நாயுடு பண்ணார், சந்திரபாபு நாயுடு ஒரு பண்ணார். அதே மாதிரி 2024 மோடிக்கு எதிராக இந்தியா கூட்டணி உருவாக்குறது முக்கியமான அவர் தான் அப்படிங்கிறலாம் பார்த்தோம். அதோடைய கன்வீனரெல்லாம் இருந்தார் அப்படிங்கலாம் பார்க்குறோம். இப்போ அவ்வளோ அது மோடியினுடைய உண்மையான அரசியல்லாம் தெரிஞ்ச இந்த ரெண்டு முகம் தான் இன்றைக்கி வந்து அவரோட சேர்ந்து பயணிக்க போகுது அப்படின்னும் போது பிரச்சனை இவங்களுக்கா அல்லது மோடிக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு. எப்படி நீங்கள் யாருக்கு பிரச்சனை வந்து இவங்களால தான் மோடிக்கு ஏன்னா இவங்களுக்கு தெரியும் மாநில அரசுகளில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களோட கூட்டணி வச்சு ரெக்கார்டெலாம் எடுத்து பார்ப்பாங்க. நமக்கு தெரியாத விஷயம் ரொம்ப நாள் பார்ட்னராக இருந்த உத்தவ் தாக்கரேக்கு என்ன நடந்துச்சு, சிவசேனாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும், அதிமுகவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும், பக்கத்து மாநிலம் தான் அதிமுக, ஆந்திரா கருப்பா எட்டி பார்த்தாலும் தெரிஞ்சிடும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு, இதெல்லாம் தெரியும். ஆனால் இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இப்போ இந்தியா கூட்டணி கூட நம்ம போனோம்னா 10ஓட 11. ஓகே, இப்போ அங்கே போனால் நம்ம தான் ராஜா. எலிக்கு வாழா இருக்கிறது காட்டும் புலிக்கு தலையா இருக்கிறது சொல்லுவாங்களே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பழமொழி. ஓகே, அந்த மாதிரி அங்கே போனால் இவங்க 2 பேர் தான் மெஜாரிட்டி. இவங்க 2 பேரை வச்சு தான் அந்த அரசாங்கம் 2 பேரும் 2 பக்கம் இருக்கக்கூடிய கடிவாளம். அப்படிங்கும்போது அங்கே வந்து நம்ம ஒரு முக்கியமான தலையா இருக்கணும். இங்கே இந்த கூட்டணியில் போய் நம்ம மல்லுக்கட்ட வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது எவ்வளோ நாள் போகுது அப்படிங்கிறது தெரியல. அப்படி ஒரு முரண்டு பிடிக்கிற பட்சத்தில் அவர்கள் ஒரு வேலையை எடுப்பாங்க, அவங்க ஒரு வேலை, அவங்களுடைய ஒரிஜினலான ஒரு இதை எடுப்பாங்க. அப்போ ஒரு சிக்கல் வரும். எப்படியா இருந்தாலும் ஒரு முட்டல் மோதலோட தான் இந்த ஆட்சி ரன் ஆகும். குறிப்பாக இந்த முடிவுக்கு நிதிஷும் சந்திரபாபு நாயுடு 2 பேரும் நகராங்க, அதாவது என்டியோட பயணிக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு நகராங்க அப்படின்னா அவங்க 2 முக்கியமான டிமாண்ட்ஸ் வச்சிருக்கதா சொன்னாங்க. ஸ்டேட் வைஸில் ஸ்டேட்டுடைய இப்போ நிதிஷ் வந்து பீகாருக்கு சிறப்பு நிதி ஒதுக்கணும் அப்படின்ற விஷயத்த ஒன்று வச்சார். அதே போல் இவர் வந்து ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கணுங்கிறது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை அப்படிங்கிற இந்த 2 டிமாண்டும் மாநில அளவில் வச்சிருக்காங்க. இதை தாண்டி சென்ட்ரல் அதிகாரம் வேணும், ஏன்னா எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை அப்படின்னால லோக்சபாவுடைய சபாநாயகர் போஸ்ட் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமானது வேல்யூ. அதுக்கு 2 பேருமே கணக்கு போடுறாங்க. யாரு? நிதிஷும் கணக்கு போடுறாரு, நாயுடும் கணக்கு போடுறாரு. அப்படின்னும் போது அந்த விஷயத்தை கொடுக்கக்கூடாதுன்னு தான் கடந்த காலத்தில் பாஜக துணை சபாநாயகர் கூட நியமிக்காம 10 ஆண்டுகளை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம பார்த்தோம். அதை எப்படி மோடி இழப்பார்? அதை இழந்துட்டு எப்படி வந்து பார்லிமெண்ட் அவரால் ரன் பண்ண முடியும்? இல்லை, இதை கொடுத்துட்டு பதவி தக்க வச்சுக்கிறதா, இவங்களை இழந்துட்டு பதவி இழக்கிறதான்னு பார்ப்பாங்க. ஓகே, அப்போ இவங்களை வச்சுட்டு பதவி ரன் பண்ணுறதா அவங்களுக்கு சேஃப்டி. ஏன்னா இப்போ நீங்கள் பதவியை விட்டு இறங்கிட்டா உள்ளுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு வேற ஒரு கவர்மெண்ட் வச்சு தோண்டி எடுத்துட்டாங்கன்னா பெரிய சிக்கலாயிரும். அப்படிங்கும்போது ஆட்சியை ரன் பண்ணிட்டு போகிறது தான் பார்ப்பாங்க. அதனால் இவங்க கேட்குற டிமாண்டை ஈஸியாக கொடுத்துருவாங்க. பிஜேபி வந்து பெரிய நீங்கள் வந்து பிடிவாதமான கட்சியெல்லாம் கிடையாது. அவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்ளக்கூடிய கட்சி தான். ஆர்எஸ்எஸ்னுடைய இதே அப்படி தான். பிஜேபினாவே மோடினா பிஜேபி மாறிடுச்சு. மாறினால அவரால் அப்படி நெளிவு சுழியோடு அரசியல் செய்ய முடியுமான்னு கேள்வி. இல்லை, அதுக்கு தான் இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, ஒரு கன்வீனர் போடுவாங்க. இந்த கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் போடுவாங்க, ஒரு துணை பிரதமர் போடுவாங்க. கண்டிப்பாக இவர் துணை பிரதமர் கேட்குறாரு, நிதிஷ் கேட்குறாரு. நிதிஷ் மேக்ஸிமம் துணை பிரதமர் கொடுக்கறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டதாக நேற்று ஒரு செய்தி வந்துச்சு. ஓகே, அதுக்கு பிறகு தான் அவர் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் வர்றதுக்கு சம்மதிக்கல. ஒருவேளை அவர் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவர் துணை பிரதமர் கொடுப்பாங்க. துணை பிரதமருங்கிறது தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய போஸ்டிங் கிடையாது. ஏதாவது ஒரு போர்ட்போலியோ கொடுத்து டம்மியாக வச்சிருப்பாங்க, அவ்வளோதான். அதனால் துணை பிரதமர் ஆகிறதுக்கு இவர் கொடுத்துட்டு சபாநாயகர் அவர் கொடுப்பாங்க. மற்றபடி மாநில அந்தஸ்து கொடுக்குறதெல்லாம் வந்து ப்ரொபோசலில் நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு 2 வருஷம் அப்படி நாட்டிட்டு போயிடுவாங்க. இதை நாங்கள் வந்து ஒரு குழு போட்டிருக்கிறோம், ஒரு கமிஷன் வச்சிருக்கிறோம், அது விசாரிச்சு சொல்லும் அப்படின்னு நாட்டிட்டு போயிடுவாங்க. இல்லை, அப்படியெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் செய்ய முடியுமா? ஏன்னா இவங்க தயவுல தான் ஆட்சி நடக்குது. ஏன்னா அதுக்குள்ள இந்தியா கூட்டணியிலேருந்து யாராவது கூப்பிட முடியுமா? ஓகே, மற்ற கட்சிகளை கூப்பிட முடியுமா? இல்லை இந்த கட்சிகளை உடைக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம ஆட்சியில் உட்காந்துருவோம், இவங்க கேட்குற டிமாண்டை செஞ்சிருவோம், அடுத்து ரன் பண்ணிட்டு போவோம், போகிற வழியில் ஏதாவது ஒரு ஆள் வந்து ஏற்றிக்கிறோம். ஓகே, அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. கண்டிப்பாக இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி தான். இந்த 5 ஆண்டுகள் ஆச்சு கம்ஃபர்டபுளாக ரன் ஆகுமா? 5 வருஷம் ரன் ஆகுமான்ற கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து அங்கே பக்கம் பெரும்பான்மை இல்லை, மோடிக்கு இல்லை அப்படின்றதுனால அவர் நாளைக்கு எந்த நேரத்துலையும் இந்த 2 கட்சியினுடைய உள்விவகாரத்தில் கை வச்சு கட்சியை கைப்பற்றத்துக்கு ஒரு முயற்சி மேற்கொள்வார். அதே போல் இந்திய கூட்டணியில் ஊசலாட்டமாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க யாராவது பேசுவார், எல்லா விஷயத்தையும் அவர் முன்னெடுத்து தான் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அந்த மாதிரியான விஷயத்தை நகரும் பொழுது இது எப்படி 5 வருஷத்துக்கு பயணிக்கும்? அது இந்தியா கூட்டணியில் நீங்கள் சொல்கிற மாதிரி பெருசாக வந்து கூட்டணி கட்சிகள் வெளியே போகாது. ஓகே, ஏன்னா இப்போ சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைச்சு ஆகணும், அதுக்கு உண்டான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த நேரத்தில் எதிர்த்து தான் அவங்க இதில் ஓட்டு போட்டுருக்காங்க. அப்போ அகிலேஷ் யாதவ் எதிர்த்து தான் அங்கே 40 சீட்டுக்கு மேலே வாங்கியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது அதை வந்து அவங்க அங்கே மாநில அரசுக்கு பயன்படுத்த பார்ப்பாங்க. இந்த வெற்றியை மாநில அரசை கைப்பற்றுறதுக்கு பயன்படுத்த பார்ப்பாங்க. அப்புறம் அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், உத்தவ் தாக்கரேவாக இருக்கட்டும், சரத்பவாராக இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், யாருமே அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மம்தா நேரடியாக எதிர்த்துருக்காங்க, அவங்களும் எப்பயும் போக மாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்தியா கூட்டணியில் நேரடியான பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்தந்த மாநிலத்தை அவங்க காப்பாற்றிக்கிற கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதனால் அந்த கூட்டணி உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த பக்கம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சந்திரபாபு நாயுடுக்கு அவர்களை வச்சு இந்த ஆட்சியை ரன் பண்ணி போக வேண்டிய அவசியம் கிடையாது மாநில அரசை. இந்த பக்கம் பீகாரை பொறுத்த வரைக்கும் இவர்கள் கூட்டணியை விட்டு போனால் கூட ஒன்னொரு இது வாசப்படியில் ரெடியாக வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகே, அப்படிங்கும் போது இந்த பேலன்ஸ் பண்ணி பிஜேபி கொண்டு போகுமாங்கிறது, 5 வருஷம் கொண்டு போகுமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் இவர்களுடைய ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறதுனால
எந்த எல்லைக்கும் எது வேணாலும் செய்வாங்க. பதவிகளை காப்பாற்றிக்கிறதுக்கு, ஆட்சியில் கைப்பற்றிக்கிறதுக்கு, ஆட்சியில் தொடர்ந்து இருக்கிறதுக்கு 10 ஆண்டு காலம் அந்த ஆட்சியினுடைய சுவையை பார்த்துட்டாங்க. ஆட்சியெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது, பதவியெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படிங்கிறது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க, எந்த விலையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதனால் வந்து காலம் தான் முடிவு பண்ணும். இவர் கேட்குற டிமாண்ட்லாம் கொடுத்து கொண்டு போகிறாங்களா, இல்லை அந்த கட்சியை உடைக்கிறாங்களா, வேற கட்சியை உள்ளே இழுக்கிறாங்களாங்கிறதெல்லாம் இப்போ கொஞ்ச நாளைக்கு எனக்கு என்னுடைய பார்வையில் என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு இவங்க வந்து கொஞ்சம் சைலண்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா அடுத்த மற்ற கட்சிகளுடைய கூட்டணி பலத்தை அதிகப்படுத்துறதுக்காக கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சைலண்டாக தான் போவாங்கிற மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ பாஜக சேர்ந்தவர்களே ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு தனிப்பட்ட பெரும்பான்மை கொண்ட பாஜக வழிநடத்தக்கூடிய திறமை, அந்த திராணி தான் வந்து மோடிக்கு இருக்குது. ஒரு கூட்டணி அரசை நடத்தக்கூடிய, ஒரு சர்க்காரை நடத்தக்கூடியவர்களுக்கான அந்த கேப்பபிலிட்டி அவருக்கு இல்லை அப்படிங்கிறத, அதுக்கான பொறுமையும் அந்த மாதிரி அவரோட கடந்த கால விஷயத்தில் இல்லை. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் அனுசரித்து நடத்துறதுக்கு ஆர்எஸ்எஸ் வேற ஒரு ஃபேஸை கொண்டு வந்து வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ் அவசரம் ஏற்கனவே ஒரு கன்வீனர் மாதிரி ஒருத்தர் போடுவாங்க. கன்வீனர் போகிறதுங்கிற வேற, பிஎம் ஃபேஸாக இவரே தான் பயணிப்பாரா? ஏன்னா அதுதான் வந்து விஷயமா இப்போதைக்கு அவரை மாற்ற மாட்டாங்க. ஓகே, இப்போ இவரை காமிச்சு தான் ஓட்டு வாங்கிருக்காங்க, இவரை காமிச்சு தான் பிரைம் மினிஸ்டர் இவரை போடுவாங்க. அந்த 75 வயசுங்கிற கிராஸ் ஆகிறப்ப மேபி இந்த ஒரு வருஷம் போட்டோம், அப்புறம் வேற ஒரு பிரைம் மினிஸ்டர் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு வரலாம். கண்டிப்பாக இவரை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மாற்ற மாட்டாங்க. இப்போ இவர் தான் பிரைம் மினிஸ்டர். ஃபியூச்சரில் ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கூட்டணி கட்சியிலே வந்து அவருக்கு அனுசரித்து போகணும். இதுவரை கூட்டணி கட்சியில் இருந்ததில்லை, அந்த அனுபவம் இல்லை. கூட்டணி கட்சியில் அரவணைச்சு போய் கூட்டணி கட்சியில் எப்படி இது பண்ணி போகிறாங்கிற ஒரு அனுபவம் இல்லை. இருந்த கூட்டணி கட்சியிலே வெளியில் போயிடுச்சு. நம்ம பஞ்சாப்ல சிவன்மணி அகால் தளமாக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடு வெளில போனோம், சந்திரபாபு நாயுடு இருக்கட்டும், சிவன்மணி அகால் தளமாக இருக்கட்டும், ஒய்எஸ்ஆராக இருக்கட்டும், எல்லாமே இந்த கூட்டணியில் இருந்து வெளியே போனவங்க. அப்படிங்கும்போது கூட்டணியிலே அவர்கள் அரவணைச்சு போகக்கூடிய அந்த பக்குவம் இல்லை. அப்படிங்கும் போது நீங்கள் சொல்கிற மாதிரியான வாய்ப்புகள் வந்து இவர்கள் ஏதாவது முரண்டு பிடிக்கிற, இவர்களால் டிமாண்ட் வைக்கிற பட்சத்தில், ஒரு பிரச்சனை வெடிக்கிற பட்சத்தில் இவரை மாற்றுவதற்கு கூட ஆர்எஸ்எஸ் தயாராக இருக்கும். அதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இப்போ கடந்த காலத்தில் மோடிக்கிட்ட அந்த தனி மெஜாரிட்டி 282 பிறகு 303 இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர் தன்ட்ட இருக்குது. அப்படிங்கிறனால தான் ஒரு ஆர்எஸ்எஸை விட தன்னோட கை ரொம்ப உயர்ந்ததா பல்வேறு விஷயத்தில் அவர் வந்து ஒரு கட்டவிழ்த்து விட்டு அதிகாரத்தை கையில் வச்சுட்டு செஞ்சுட்டு இருந்தார், பல விஷயத்தை செஞ்சுட்டு தான் பார்த்தோம். இனி வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அப்படின்ற மாதிரி நகர்ந்துருச்சு. இனி ஆர்எஸ்எஸ் மோடி எப்படி ஹேண்டில் பண்ணும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில்? இல்லை, மோடி ஆர்எஸ்எஸ்ஸை மீறி செஞ்சுட்டாருங்கிறதெல்லாம் வந்து வெளியில் சொல்லக்கூடிய விஷயம். ஓகே, அவர் ஆர்எஸ்எஸ் சொல்கிறதே அப்படியே செய்யக்கூடியவர், எந்த எஜமானன் போடக்கூடிய கட்டளை செய்யக்கூடியவர் தான் இது. அது யார் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணுறாங்க வச்சு தான். இப்போ ராமர் கோயில் கட்டுறது ஆர்எஸ்எஸோட விருப்பம். ஓகே, யூசிசி விவகாரம் ஆர்எஸ்எஸோட விருப்பம், காஷ்மீரோட 370 ஆர்எஸ்எஸ் விருப்பம். ஒரு மாநிலத்தில் இல்லை, அதான் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியினுடைய அரசியல் எதிர்க்கிறத நீர்த்து போக செய்யணுங்கிறது ஆர்எஸ்எஸோட விருப்பமானு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, ஒரு மாநிலத்தை மறைமுகமாக ஆளுநர் மூலமாக ஆட்சி செய்யணுங்கிற விஷயம் அது ஆர்எஸ்எஸோட விருப்பம். இல்லை, ஆர்எஸ்எஸ்னுடைய கோரிக்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் தானே, ஒற்றை தலைமை தானே. இல்லை, சில ஐடியாலஜிக்கல் பேஸில் சில விஷயங்கள் இருக்குது, அதை அவர் செய்கிற ரைட் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அதை தாண்டி தனக்கு நிகராக எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அது வெளி கட்சி மட்டும் கிடையாது, தன்னோட கட்சியில் அவர் நினைக்கிறாரு. இதன் காரணமாக கட்சியினுடைய 2ஆம் கட்ட கேடர் 3ஆம் கட்ட கேடர்லாம் இல்லைன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பல இடங்களில் வருத்தப்பட்ட செய்திகள்லாம் வெளியே இருக்குது. அப்படிங்கும்போது எப்படி ஆர்எஸ்எஸ் எல்லாம் அனுமதிக்குதுன்னு கேள்வி. நீங்கள் ஆர்எஸ்எஸ் வந்து அனுமதியோட தான் செய்கிறான்னு நீங்கள் குறிப்பிடுறீங்களே, அதெல்லாம் இல்லை. ஆர்எஸ்எஸ்னுடைய சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே உள்வாங்கி தான் செய்கிறாங்க அந்த கவர்மெண்ட் தான். ஒரு சில விஷயங்கள் இவர் தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுக்கிறார். அதுக்கு உதாரணமாக இந்த தேர்தலில் ஆர்எஸ்எஸ் ரெக்கமெண்ட் பண்ண கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை வந்து நிராகரிச்சுட்டு வெளிக்கட்சியிலிருந்து வந்து போட்டாங்க. அந்த வெளிக்கட்சியிலிருந்து வந்து போட்ட பலரும் தான் இன்னைக்கு யூபியில் தோற்றுருக்காங்க. யூபியில் தான் வெளிக்கட்சியிலிருந்து வந்து அதிகமான வேட்பாளர், அது பலரும் இங்கே தோற்றுருக்கிறதுனால ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு கோவத்தில் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன் நிராகரிச்சிட்டாரு. அதனால் நம்ம ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். யூபியில் 40 சீட்டுக்கு மேலே பிஜேபி வரவே வராது அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் கேட்டீங்க அந்த மாதிரி எப்படி வராதுங்க. அதே மாதிரி ராமர் கோயில் வந்து அங்கே வந்து கட்டியிருக்காங்க, ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை சுற்றி இருக்கு. ராமர் கோயிலை சுற்றி இருக்க 5 தொகுதி போச்சு. ராமர் கோயில் பெருசாக அங்கே எஃபெக்ட் கை கொடுக்கல. நேற்றே வந்து அவர் வந்து ராமரை விட்டுட்டு பூரி ஜெகநாத்தை பிடிச்சிட்டாரு. அப்படிங்கும் போது நம்ம ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசணும், வட இந்தியாவில் ஒரு பெரிய மௌன புரட்சி நடந்திருக்கு, நீங்கள் இந்த தேர்தல் முடிவு பிறகு பார்ப்பீங்க. அப்போ நானே சொன்ன அந்த வீடியோ நம்மள்ட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் கொடுத்த பல கோரிக்கைகளே வந்து அவர் இந்த மோடி இந்த தேர்தலில் நிராகரிச்சிட்டார் கொடுத்த வேட்பாளர். அதனால ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த சுயசேவாக்கினுடைய ஆட்கள் பெருசாக வேலை செய்யலை. அதையும் நம்ம அந்த வீடியோவில் பேசியிருந்தோம். அதனால தோல்வி தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூபியில் பெரிய அளவில் தோல்வி. அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய பேச்சு அவர் சரியாக கேட்டு நடக்கலை, இந்த கூட்டணியை ரன் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வேற ஒரு தலைவரை அங்கே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து நிதின் கட்கரியாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து பட்னாவிஸ் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பட்னாவிஸ் தான் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் பட்னாவிஸ், அமித்ஷா, மோடி 3 பேர் சேர்ந்து நிதின் கட்கரியை நாக்பூரில் தோக்கடிக்கிறது முயற்சி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்ஸே ஒரு இல்லை. என்னன்னா பட்னாவிஸ்க்கும் இவருக்கும் ஒரு போட்டி ஓடிட்டு இருக்காங்க.
ஒரே மாநிலத்துக்குள்ள கட்கரிக்கும். கட்கரிக்கும் அதனால எதிரிக்கு எதிரி நண்பன்கிற ஒரு ஃபார்மேட்ல அவங்க இவரை போட்டு காலி பண்றாங்க. ஆனா மாநில தலைவரா தேசிய தலைவரா இருந்தவர் கட்கரி இருந்தா கூட ஆர்எஸ்எஸ்னுடைய ஃபுல் கண்ட்ரோல் வந்து இவர்கிட்ட தான் இருக்கு. பட்னாவிஸ் தான். பட்னாவிஸ் வந்து ஒரு ஆடிட்டராக இருந்தவர், படித்தவர். அப்படிங்கும்போது பட்னாவிஸை பெர்ஃபார்ம் பண்ண முன்னாடி கொண்டு வரலாம். இந்த தேர்தல் வந்து என்னன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை மாற்றும். வெறுப்பு, ஜாதி, மதம் பேசினா இனிமேல் வாக்குகள் விழுகாது. ஏதோ ஒரு பாடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ ஒரு படிப்பு, ஒரு படித்தவர், ஒரு கிளீன் ஹேண்டு அப்படிங்கிற ஒரு இமேஜை கொண்டு வரது வழி பண்ணுவாங்க. எப்பவுமே ஒரு ஆளை உருவாக்குவாங்க, ஒரு 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 கேரக்டர் உருவாக்குவாங்க. குஜராத்தை பார்த்தீங்களா, 10 வருஷத்தில் மாற்றிட்டார் அப்படின்னு ஃபோட்டோஷாப்பில் வீடியோவாக போட்டுக்கிட்டு மாற்றி ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த பிம்பம் பெருசாக வந்து அதுக்கு சரியாக வரல அப்படின்னு அந்த பிம்பத்தை தூக்கிட்டு இன்னொரு கேரக்டர், இந்த இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வரும். இதுதான் அவங்களுடைய ஸ்டைல். வாஜ்பாய், அத்வானி, மோடி, அமித்ஷா அதே மாதிரி ரெண்டு பேராக கொண்டுருவாங்க. இப்போ வந்து இவருடைய இது வந்து இந்த தேர்தலில் இவர் பேசக்கூடிய பேச்சு எடுபடலை. இவர் வந்து இந்த முழுக்க 2014 வந்து வளர்ச்சி, ஊழல் அப்படின்ற ஒரு பேஸ் பண்ணி கேட்டாங்க, மக்கள் வாக்களிச்சாங்க. 2019 பாதுகாப்பு, சௌக்கிதார் பாதுகாப்பு, புல்வாமா தாக்குதல், ராஜ்கோட்னாங்க, அதுக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த 2024 முழுக்க வன்மம் தான், முழுக்க அவதூறு தான். ஒரு அந்த மாதிரியான அரசியலை இந்தியாவில் விரும்பல, அது குறிப்பா வட மாநிலங்களே விரும்பல. அப்படிங்கும் போது அவர்களுக்கு வந்து ஒரு விழிப்படைஞ்சிருவாங்க. சரி, ரைட்டு, இவர் திருப்பி வந்து வன்மத்தை கக்கினவர் திருப்பி சாஃப்டா பேசுனா அங்கே எடுபடாது. அப்போ வேறொரு முகம் அதை கொண்டு வரதுக்கு ஒரு கிளீன் ஹேண்டு, ஒரு பால் வடிகிற முகம் மாதிரி ஒரு கேரக்டரை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அதுக்கு பட்னாவிஸ் அவங்க யார் படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. பட்னாவிஸ் விஸ் யோகிங்கிற மாதிரி. ஆனால் வரக்கூடிய தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யோகி மேலேயுமே கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அங்கே யோகியுமே தன்னை மீறி கொஞ்சம் நம்மளுடைய கண்ட்ரோல் மீறி வேலை செய்கிறார் அப்படின்னால பட்னாவிஸை கொண்டு வர்றதுக்கு அவர்கள் வாய்ப்பு இருக்கு. இந்த அமைச்சரவையிலே கூட பட்னாவிஸ் இடம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு நோட் பண்ணி வச்சுங்க, அமைச்சரவையிலே கூட பட்னாவிஸுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த தேர்தலில். பட்னாவிஸ் எம்பி கிடையாது, ஏதாவது ஒரு தொகுதியில் ராஜ்யசபா எம்பி ஆக்கி அவர் கூட வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முகத்தை அவர்கள் உருவாக்க தயாராகி விட்டார்கள். அது கண்டிப்பாக நடக்கும். ஓகே, இப்போ பாஜக வந்து இப்போ மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணியோட ஆட்சியில் செய்யும்போது இனி வரக்கூடிய காலத்தில் 5 வருஷத்தில் என்ன விதமான சவாலோட, இப்போ கடந்த காலத்தில் வந்து ஃபுல் ஃபிளெட்ஜாக பண்ணாங்க, இப்போ என்ன விதமான சவால்லாம் எதிர்கொள்வாங்க? இல்லை, ஒரு பில்லை நீங்கள் பாஸ் பண்ணணும்னா டிஸ்கஷன் கொடுக்கணும். 3 பங்கு வாக்களிச்சா தான் ஜெயிக்க முடியும், அந்த பாஸ் ஆகும் பில்லு. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அவர் நினைச்சதே உடனே செய்ய முடியாது. அது ஒரு பெரிய இது. அது அவர்களுக்கே அது பெரிய தலைவலி. இது வரைக்கும் 10 வருஷத்தில் நான் நினைச்சதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த டிஸ்கஷனையும் எடுத்துக்க மாட்டாங்க. எதுமான யார்ட்டையும் எதிர்கட்சிகளுடைய எதுவுமே கேட்க மாட்டாங்க. எதிர்கட்சியில் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதான் நேற்று கூட முகமத்ரா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. நீங்க வந்து என்னுடைய என்னை கழுத்து பிடிச்ச தள்ளி கதை உடைச்சிங்க, நான் சோத்தை உடைச்சு உள்ள வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஆட்கள் பூரா இந்த வட்டம் ஒரு பேசக்கூடிய பேச்சாளர்கள் அப்படி மாதிரி நிறைய ஒரு டேலண்டட் பர்சன்லாம் உள்ள போயிருக்காங்க. அப்படிங்கும்போது இவர்களது அவையை நடத்தி கொண்டு போறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படிங்கும்போது சில பில் அவங்க பாஸ் பண்றது கஷ்டம்தான். இப்போ ஆல்ரெடி பாஸ் பண்ணி வச்சிருக்க பில்லையுமே இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே கஷ்டம். இப்போ சிஏஏ கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சிஏஏ நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ஆர்சி எடுக்கணும். என்ஆர்சிக்கு வந்து இவரும் ஆப்போசிட்டாக இருக்குது. நம்ம நிதிஷும் ஆப்போசிட். ஆல்ரெடி அந்த சிஏஏ கொண்டு வந்தப்போ அதை ஆப்போசிட் பண்ணார். சந்திரபாபு நாயுடும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு. ஓகே, அப்படிங்கும் போது இதை இப்போ வரைக்கும் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பாஸ் பண்ணி வச்சிருக்க சட்டத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே அவங்க ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் சென்ட்ரலில் தங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அதை வலியுறுத்தி பெறணும் அப்படின்னா டைரெக்டாக போய் மோடியை வலியுறுத்தணும் அப்படின்லாம் தேவையில்லை. இங்கே இருக்க சவுத்தில் இருக்கிறவங்க நாயுடுகிட்டையும் கிழக்கில் இருக்கிறவங்க நிதிஷ்கிட்டையும் வற்புறுத்தினாவே அங்கே அவங்களோட அரசியல் விஷயத்தை சாதிச்சுக்கலாமா? எப்படி இருக்கும் பார்க்கலாம். இல்லை, இந்தியா கூட்டணிக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இவர்கள் செய்யக்கூடிய அத்தனையுமே வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணணும், எக்ஸ்போஸ் பண்ணணும், மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு பெரிய ஒரு விஷயமா பண்ணணும். ஒரு வலிமையான ஒரு எதிர்கட்சியாக இவங்க செயல்பட்டாங்கன்னா அந்தந்த கட்சிகளுக்கு மாநில லெவலில் ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. ஏன்னா இந்த மோடி வேணாம் அப்படின்னா இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, உத்தவ் தாக்கரேக்கு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவுக்கு போட்டிருக்காங்க. எல்லாம் மோடி வேணாங்கிறது தான் போட்டிருக்காங்க. அப்போ அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை இவர்கள் ஸ்ட்ராங்காக பேசினாங்கன்னா யூபியில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அகிலேஷ்க்கு வாய்ப்பு இருக்குது. யூபி வந்து இப்போ வந்து அகிலேஷ் யாதவ் பொறுத்த வரைக்கும் யூபி தான் இனிமேல் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். யூபியில் அடுத்து நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா எதிர்ப்பாங்க. கண்டிப்பாக வந்து அங்கே கொண்டு வரக்கூடிய ஸ்கீமை எதிர்ப்பாங்க. எதிர்த்து தான் அரசியல் பண்ண வேண்டிய சூழலில் இருக்காங்க. அப்படிங்கும்போது இது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். இப்போ இனி என்டிஏக்கு தங்களுடைய அரசியல் பாதை கிளியராக இருக்குது. ஓகே, இந்த பக்கம் இந்திய கூட்டணியோட ஒர்க் என்ன? இந்தியா கூட்டணி ஒரு வலுவான
ஒரு எந்த சமரசமும் இல்லாத எதிர்க்கட்சியாக செயல்படும். ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இன்னி வரையும் நம்ம ஆட்சி அமைக்க முடியுமான்னு சொல்லி அவங்களும் சில முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. பெரும்பான்மை கிடைக்கல அவங்களுக்கு, இருந்தாலும் வேற விஷயத்தில் முயற்சி பண்ணுறாங்க. அப்படி ஒரு முயற்சி அவங்க மேற்கொண்டாங்கன்னா, அவங்களால சப்போஸ் அப்படி ஒரு இடத்த ஆட்சி கைப்பற்ற இடத்துக்கு அவங்க வராங்கன்னா, அவங்களால ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக அந்த விஷயத்தை கண்டினியூ பண்ண முடியும். இல்லை, முதல்ல அல்லது இந்த கூட்டணியே ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான கூட்டணியே ஃபார்ம் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திரபாபு நாயுடு அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு அந்த கூட்டணி இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு ஒன்றும் இவர் ஒன்றும் சொல்லலை. அப்படி இவர் வந்தால் கூட சாட்டைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 எம்பிகள் தேவைப்படுது. பிஜேபி எம்பியில் நீங்கள் யாரும் வரமாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த இந்த ஆர்கனைஸே வந்து பண்ணவே முடியாது. அது இந்தியா கூட்டணியில் இருக்க தலைவர்களும் தெரியும். இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு வலிமை மிக்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்க்கட்சியாக வந்து அவங்க செயல்பட்டாங்கன்னா இந்த இதை இவங்க கார்னர் பண்ண முடியும். அடுத்தடுத்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தன்னுடைய கட்சியை அந்த மாநிலத்தை வளர்த்துக்கிற முடியும். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப விரிவாக உங்களோட கருத்தில் வழங்கிருக்கீங்க. இனி இந்திய அரசினுடைய டைமென்ஷன்ஸ் அடுத்த கட்டம் எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு சுவாரஸ்யங்கள் நிறைஞ்சிருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. மிக்க நன்றி.